கனா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விஸ்வா சுபா கிட்ட பேசுகிறாரு. இங்கே பாரு சுபா, அண்ணன் நான் இருக்கேன், நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. அன்பரசி இங்கே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கான். அன்பரசி அந்த வீடியோவை எடுக்கலை, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. சுபா நடந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. காலேஜில் ரெஸ்ட் ரூமில் தான் அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. அப்போது அன்பரசி அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பரசி அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுபா கிட்ட பேசிட்டு வெளியே போயிருப்பாங்க. இந்த விஷயத்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க. இது தெரியாமல் யாரோ வீடியோ எடுத்து அந்த பழியை அன்பரசி மேலே போட்டிருக்காங்க. இதை யார் பண்ணாங்கன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அன்பரசி வந்து சுபா கிட்ட பேசுகிறாங்க. சுபா, நான் அந்த வீடியோவை எடுக்கலைன்னு சொல்ல, எனக்கு தெரியும் அன்பரசி, நீ இந்த மாதிரி கேவலமான காரியத்தெல்லாம் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. விஸ்வா அன்பரசி கிட்ட பேசுகிறாங்க. அன்பரசி விஸ்வாவுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல, அப்போது விஸ்வா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ இந்த டோர்னமெண்ட்டில் கோல்டு அடித்து காட்டு, முடிஞ்சா என்கிட்ட பழைய மாதிரி பேசுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்த அனன்யா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு முறையும் இவள் தப்பிச்சுக்கிட்டே இருக்கா, இவளை விடக்கூடாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பிரின்சிபலுக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறாங்க. அவரும் நானே அதே மாதிரி பண்ணிடுறோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பரசியும் மஞ்சுவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மஞ்சுவும், உனக்கு எதிரியாக இருக்கிறவங்க யாரோ தான் இந்த காரியத்தை வந்து பண்ணியிருக்கணும், அவங்களோட டார்கெட் சுபா கிடையாது, நீ தான், அதனால தான் அந்த வீடியோவை எடுத்து உன் மேலே இந்த பழியை போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா உனக்கு எதிரின்னு பார்த்தா அந்த அனன்யா மட்டும்தான். கண்டிப்பாக இந்த காரியத்தை அந்த அனன்யா தான் பண்ணியிருக்கணும்னு சொல்ல, அதுக்கு அன்பரசி, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன், நீ அனன்யாவை பற்றி பேசாதன்னு சொல்ல, அதுக்கு மஞ்சு, அவள் இந்த விஷயத்த பண்ணாலா இல்லையான்னு தெரியல, ஆனால் நீ வர வர அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே கோச் வந்து அன்பரசிக்கு கால் பண்ணுறாங்க. அன்பரசி எதுக்காக கோச் இந்த டைமில் கால் பண்ணுறாருன்னு யோசிக்க, அப்போது மஞ்சு வந்துட்டு, நீ ப்ராக்டிஸ்க்கு வரலன்னு கூட கால் பண்ணியிருக்கலாம், அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்ல, அட்டன் பண்ணி சார் இதோ வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அப்போது கோச் வந்துட்டு, இல்லைம்மா நான் வேறு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணேன், நீ இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அன்பரசி ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, அதுக்கு அவர், அது மட்டும் இல்லைம்மா அப்படின்னு ஒரு சில விஷயத்தெல்லாம் அன்பரசி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அன்பரசி அங்கேருந்து காலேஜுக்கு ஓடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் சிவகாமி, மங்கா, ராஜ்வேலு இவங்க 3 பேரும் அந்த பணத்தை கேட்டவங்கள பிடிக்க முடியலன்னு மாற்றி மாற்றி திட்டிகிட்ருக்காங்க. அப்போது திரும்பவும் அவங்க கால் பண்ணி, எனக்கு 1 கோடி வேணும், இல்லைனா இந்த வீடியோவை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க. நாளைக்கு காலையில் எனக்கு அந்த 1 கோடி வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ மங்கா, கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சவங்க யாரோ தான் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆட்டோவில் போயிட்டுருக்கும் போது வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சிவகாமிக்கு கால் பண்ணுறாங்க. ராமச்சந்திரன் கொலை விஷயமாக வந்து உங்ககிட்ட நாங்கள் விசாரணை பண்ணணும்னு சொல்ல, அதுக்கு சிவகாமி, சார் நாங்கள் பெரிய குடும்பம் சார், எங்களை எதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர், இங்கே பாருங்கம்மா, பெரிய குடும்பன்றதுனால தான் நாங்கள் கொஞ்சம் பார்த்து பேசுகிறோம், ஒழுங்காக வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிவகாமியும் சரின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கான எபிசோட்கான ப்ரொமோவில் என்ன நடக்குதுன்னா, காலேஜில் எல்லோரும் ஒருத்தரை வெல்கம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அனன்யா பிரின்சிபல் கிட்ட, சார் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்க, இல்லை சாரும் மேடமும் வந்து ட்ரஸ்ட்டில் புதுசாக ஒரு மெம்பரை ஜாயின் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க, அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்கு தான் இங்கே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. கார் வந்து நின்ன உடனே சந்திரசேகர், ஜானகி, மஞ்சு இவங்க 3 பேரும் இறங்குறாங்க. அப்போது அனன்யா, சார் யார் சார் அந்த மெம்பர்னு கேட்க, அதாம்மா தெரியல, சாரு மேடம் தான் வந்திருக்காங்க, அவங்கள காணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க அன்பரசி இறங்குறாங்க. அன்பரசியை பார்த்த உடனே எல்லோரும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நேரம் நடந்து வந்து ஜானகி, அன்பரசி வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பரசி தான் நம்ம ட்ரஸ்ட்டில் ஜாயின் பண்ண போகிற புது மெம்பர் அப்படின்னு சொன்ன உடனே அனன்யா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. சந்திரசேகர் பெருமையாக நின்றுட்டுருக்காரு. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.